அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு அற்புதமான பணி. இந்த உலகத்தில் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கர்த்தா இல்லைன்னா மனுஷன் சோர்ந்து போயிடும். ஆமா, இன்னைக்கு அதிகமாக பேங்குகள் உருவானதுக்கு காரணம் என்ன? எத்தனை பிரைவேட் பேங்க்ஸ், எவ்வளவு பிரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. 7 மணி வரை கடன் கொடுக்க ஆரம்பிச்சோம். 7 மணி வரைக்கும் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 7 o'clock வரைக்கும் இன்னைக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்படி மக்களுடைய தேவைகளை என்ன சொல்லலாம்னா, அவர்களுடைய மனிதனுடைய ரத்தத்தை என்ன சொல்றேன்னா வாங்கி, நீங்க உழைச்சதுதான் ரத்தம், பொருள் எல்லாத்தையும் கொண்டு அடகு வைக்க வச்சு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ன கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு இந்த அனுபவம்லாம் உண்டு. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாகலாம் நான் பேங்கில் எப்பயுமே செயினை கொண்டு அடகு வைக்க, திரும்ப கொண்டு அடகு வைக்க, ஒரு பாண்டு ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா அதை அடகு வைக்க, இப்படியே என்னுடைய வாழ்க்கை ஓடிச்சு. கடைசியாக என்ன சொன்னான்னா 2009க்கு பிறகுதான் நான் பேங்கே போனதே இல்லை. 2009க்கு பிறகு பேங்க் போகல. என்ன காரணம்னா, அதாவது அந்த அளவுக்கு ஒரு வறுமையை நான் சந்திச்சாலும், வறுமைன்னா சாதாரணமா இருக்காது. வறுமைன்னா என்ன ஒரு பெரிய அரசாங்க சம்பளம் வாங்கினாலும் அது பெரிதாக எட்டியும் பத்தாம தான் இருக்கும். 3 குழந்தைகள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? அப்ப இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஜோதிடம் படித்தது என்ன சொல்லான, வறுமையில் தான் படிக்கப்பட்டது. 2 இறப்பை சந்திச்ச பிறகுதான் படிக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு கர்மாந்திரமான நேரம் அப்படிங்கிறது ஏன் இப்படி பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் வருத்தப்படுவேன். இன்னைக்கும் நான் என்னை பற்றி வருத்தப்படுவேன். ஏன் இன்னும் என்ன சொன்னா, நாம் ஒரு சுமூத்னஸான ஒரு சூழ்நிலையில் இருக்க முடியவில்லை. 2 நாளைக்கு வீட்டுல இருந்தோம், 2 நாளைக்கு என்ன சார் ரெஸ்ட் எடுத்தோம் இல்லை. அந்த பிரின்சிபிள் என்று சொல்லக்கூடியது, காலையில 6 மணிக்கு எந்திக்கணும், வாக்கிங் போகணும், தோட்டத்துக்கு போகணும், தோட்டத்துக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வரணும். பிரின்சிபிள் 11. அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். வீடியோ போடணும், போட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னா இத்தனை மணிக்கு கிளம்பணும், போகும்போது காரில் போகும்போது ஜோசியம் பார்க்கணும், வீட்டில் போய் சாப்பிடணும், 10-11 மணிக்கு படுக்கணும். இந்த பிரின்சிபிளை விட்டு என்னை இறைவன் எந்த ரூபத்திலும் என்னை மாற்றுவதற்கு வழி இல்லைன்ட்டான். இது உன் விதி அப்படின்ட்டான். நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது 27 நட்சத்திரங்களில் 14 நட்சத்திரங்களில் விழுகின்ற லக்கண புள்ளி அவர்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. ஒரு 13 நட்சத்திரங்கள் விழுகின்ற லக்கண புள்ளி என்ன சொல்லலாம்னா, பெரிய பாதகத்தை இப்ப வரைக்கும் செஞ்சது. இப்ப வரைக்கும் அந்த பிரசன்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை நான் பாக்குறேன். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? விசாக நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வந்த கிளையன்ட் என்ன சொன்னா போராடுறான். அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம், போராடுறான். பணம் இல்ல, வீட்டுல போய் நீ என்ன சொன்னா நீ வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லோம்னா, இல்ல ஆனா நீங்க முடிச்சு கொடுங்க அப்படின்னு முடிச்சு கொடுங்க. அப்ப பண போராட்டத்தை யார் உருவாக்குனாங்கன்னு எனக்கு ஓடுகின்ற விசாக நட்சத்திரம் உருவாக்கும். என்ன காரணம்னா, அந்த நட்சத்திர புள்ளிகளில் லக்கணங்கள் உட்கார்ந்து விட்டாலும் அது விதிதான், அதை மாத்தலாம் முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்துல ஆயாதி சக்கரத்தில் ஒரு இடத்துல போய் உட்காரும். அந்த இடம் என்ன சாஸ்திரத்தில் சரியில்லாத இடம்னு சொல்லிட்டான். அதை நம்ம பரீட்சித்து பார்த்தாச்சு. அதுல எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து பிறந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மூளையுள்ளவனாக பிறந்திருந்தாலும், கடைசியில் அவனை என்ன சொன்னான்னா, கொஞ்சம் விவரம் ஆயிட்டான்னா போராட வைக்குது.
கொஞ்சம் விவரம் இல்லாதவனாக இருக்கு இல்லாமட்ட எதுலயாச்சும் மாட்டிக்கிட வச்சிரு. இதை நான் கண்ட உண்மை. அப்ப அதற்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து என்ன சார், எப்பயுமே இறை சக்தின்னு ஒண்ணு உண்டு. என்னதான் கிரக சக்தி இருந்தாலும் சரிதான், கிரக சக்திக்கு மேல வந்து ஒரு இறை சக்தி உண்டு. அந்த இறை சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யறது, வந்தவன் என்ன சொல்றான்னா இல்ல, ஆனா முக்கியமான வேலை, நம்ம அதுக்குண்டான பொருள் வாங்கி வந்து ரெடி பண்ணி வந்திருக்கோம், முதல்ல அட்வான்ஸ் காசு வேணும், நாளைக்கு அவன் தாரேங்க, இன்னைக்கு இவன்ட்ட கொடுத்து வாங்கணும். அப்பங்கும்போது போயிட்டு வாங்க அப்படின்னு வேண்டாம். காரணம் வந்து என்ன சொன்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருவனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துல நம்ம இறங்கி செயல்பட்டோம் என்று சொன்னால், அது தகப்பனால் வந்து அந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வந்து சீர் செய்து கொடுப்பதற்குண்டான வலிமை வராது. அப்ப அவன் என்ன செய்வான், அவனை போட்டு நம்ம என்னதான் துவைச்சாலும் அவனுக்கு ஆசை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவனு வந்து என்ன சொன்னான்னா அந்த அந்த உந்துதல் சக்தி வரமாட்டேங்குது. சரி வெளியே போ, ஏன்னா வந்து நமக்கு இன்னைக்கு வந்து என்ன சார், அதுக்கடுத்து என்ன சார் 4:30 மணிக்கு மேல வந்து என்ன சார் வீடியோ போடணும், வீடியோ போட்டு வந்து நம்ம நெட் பண்ணணும் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாச்சு. அதற்கு பிறகு அந்த இறை சக்தி வந்து என்ன செய்யும், இறை சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்னா, சென்னையில இருந்து எவனோ ஒருத்தர் பணம் போட்டு விட்டான், வந்துருச்சு. சரி இன்னைக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிவிட்டது. ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர் போட்டு விட்டுறேன்றத. இன்னைக்கு அவருக்கு என்னமோ வந்து என்ன சொன்னா, நம்ம எதிர்பார்க்கல, போட்டு விட்டார். அப்ப ஒரு ஒரு கிரகத்தை விட இறை சக்தி என்பது பயங்கரமான வல்லமை உள்ளது. அந்த இறை சக்திக்கு உண்டான காலத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களும் பண போராட்டத்தில் வந்து என்ன சொன்னா, சங்கடம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வழிபாடு என்பது இருக்கிறது. அந்த வழிபாடை வந்து நீங்கள் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்களும் பணத்தில் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிலைமை கண்டிப்பாக பெற முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தனஸ்தானாதிபதி கிழமைன்னு ஒன்று இருக்கும். இந்த தனஸ்தானாதிபதி கிழமை என்பது ஒருத்தருக்கு மேசம் விருச்சிகத்திற்கு இந்த செவ்வாய்க்கிழமையாகவும், உங்களுடைய தனஸ்தானாதிபதி மேசம் விருச்சிகமா இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை, ரிஷபம் துலாமா இருந்தா வெள்ளிக்கிழமை, மிதுனம் கன்னியா இருந்தா புதன்கிழமை, கடகமா இருந்தா திங்கக்கிழமை, சிம்மமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை. அதற்கடுத்து தனுசு மீனமாக இருந்தா வியாழக்கிழமை, மகரம் கும்பமாக இருந்தால் வந்து சனிக்கிழமை. இந்த காலங்களில் வருகின்ற குளிகை காலத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய போராட்டங்களை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் குளிகை காலத்திற்கு உண்டு. குளிகை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. குளிகை காலம் என்பது அதை நாம் வந்து இன்னமும் காலண்டர்ல நம்ம தேடி பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம வந்து ராகு காலத்தை யமகண்டத்தை வந்து மனப்பாடமா வச்சிருக்கிற நம்மளுக்கு குளிகை காலத்தை மனப்பாடமா வைக்க தெரியல. அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, நட்சத்திரத்தை ஞாபகப்படுத்த தெரிஞ்ச உனக்கு யோகத்தை அதை வந்து நீ வந்து யோகத்தை இணைக்க தெரியல. யோகத்தையும் நட்சத்திரத்தையும் இணைச்சு பார்த்தேன்னா நீ யாருன்னு தெரிஞ்சிடும், உனக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். அது தெரியாத வரைக்கும் என்ன சொன்னா, கடைசி வரைக்கும் முட்டிக்கிட்டே மோதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப தனஸ்தானாதிபதி கிழமையில் வருகின்ற குளிகை காலத்தை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்துங்கள். அந்த குளிகை காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா, உங்கள் தனஸ்தானாதிபதி கிழமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கிழமையில் வருகின்ற குளிகை காலத்தில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு ஒண்ணும் இல்லை. மகாலட்சுமி நீங்க வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கோயிலுக்கு அந்த அந்த டயம் தான் முக்கியம். அப்ப உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிழமையில் குளிகை காலம் அப்படிங்கிற அந்த குளிகை காலத்துல வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடணும். விளக்கு வந்து மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போடணும், இத்தனைக்கான இனிப்பு வைக்கணும், மகாலட்சுமியோடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னா போதும். இது சாத்தியக்கூறுகள் ஐயா அப்படின்னா வந்து சாத்தியக்கூறுகள் தான். சாத்தியக்கூறுகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்பயுமே நாம சாத்தியக்கூறுகள் என்பதை வந்து சிந்தனை பண்ணுவதை விட நமக்கு காரிய வெற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால், காரிய வெற்றி நடக்கணும்னா நம்ம வந்து குளிகை காலத்தை பிடித்தான். அப்ப பகல்ல வந்து என்ன சொன்னானே, என்ன சார் செய்யறது அப்படின்னா,
எல்லாத்துக்கும் என்ன செய்வது என்பதை விட அதை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்தால்தான் அது வெற்றி பெற முடியும். நான் டெய்லி வேலைக்கு போறேன், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, வேலைக்கு போறேன், வேலைக்கு போனாலும் பிரச்சனை இருக்கு தான் செய்யுது. அதை அந்த காலத்தை நாம் என்ன சொன்னா பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தை என்ன சொன்னா நாம் பயன்படுத்த தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா பெரிய உங்களுடைய பொருளாதாரம் சீர் செய்யப்படும். பொருளாதாரம் சீர் செய்யப்படும். அப்ப பொருளாதாரம் சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எப்பயுமே அந்த பொருளாதாரம் சீர் செய்வதற்கு என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்படும். அப்ப இந்த சனிக்கிழமை காலை 6 to 7:30 குளிகை காலம், வெள்ளிக்கிழமை 7:30 to 9, வியாழக்கிழமை 9 to 10:30, புதன்கிழமை 10:30 to 12, செவ்வாய்க்கிழமை 12 to 1:30, திங்கக்கிழமை 1:30 to 3, ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. இவ்வளவுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காரங்களுக்கு லீவ்ல இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா 3 to 4:30 எப்படி கும்பிட்டுருவாங்க. மற்ற கிழமைகளில் கொஞ்சம் சனிக்கிழமைக்காரங்களுக்கு என்ன சொன்னா 6 to 7:30 கும்பிட்டுருவாங்க. வெள்ளிக்கிழமை காலம் 7:30 to 9 கும்பிட்டுருவாங்க. வியாழக்கிழமை 9 to 10:30. வீட்டுல இருக்கிறவங்களை நீங்க விளக்கு பொருத்தி வச்சுக்க சொன்னீங்கனாலே போதும். வீட்டுல மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலோ இல்ல மனைவி வேலைக்கு போய் கணவர் என்ன சொன்னா வீட்டுல அந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த குளிகை காலத்தை தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்தும். உங்களுடைய தனஸ்தானாதிபதியுடைய குளிகை காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் என்ன செய்வது? சில நேரங்களில் பயன்படுத்தணும், இல்லைன்னா இரவு குளிகை காலத்தை பயன்படுத்தணும். இரவு குளிகை காலத்தை பயன்படுத்த நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பகலும் இரவும் ஒன்று சேர்ந்ததுதான். அப்ப ஒரு பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து ஒரே கிழமைக்கு உண்டானதுதான் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இரவு குளிகை காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 to 10:30, திங்கக்கிழமை 7:30 to 9 நைட்டு, புதன்கிழமை என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னா 9 to 10:30 இரவு, திங்கக்கிழமை என்ன சொன்னா 7:30 to 9, செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னா 6 to 7:30. அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா புதன்கிழமை 3 மணிலிருந்து 4:30. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வியாழக்கிழமை 1:30 to 3. அதற்கடுத்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை என்ன சொன்னா 12 to 1:30. அதற்கடுத்து சனிக்கிழமை இரவு 10:30 to 12. இந்த காலங்களில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் முழிக்க போகிறீர்கள். வாரத்தில் ஒரு நாள் முழித்திருந்து அந்த மகாலட்சுமி தாயாருடைய படத்தை எடுத்து வைத்து 2 நெய் தீபம் போட்டு நீட்டா என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன இனிப்பு லட்டு வச்சா கூட போதும். நீங்க பொங்கல் வைக்கக்கூடிய அவசியம் எல்லாம் வேண்டாம். வச்சு நீங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை என்ன சொன்னாலும் ஒரு 108 தடவை சொல்லிட்டு நீங்க வாட்டு கடைசியாக படுக்க போயிடலாம். படுக்க போனதுனால என்ன செய்ய எந்த தப்பும் கிடையாது. சில நேரங்களில் ஒரு 1.5 மணி நேரம் தானே வாழ்க்கையில் தன்னுடைய தேவைக்காக இரவு ஒரு 1.5 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் முழித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணத்தரித்திரம் என்பது கண்டிப்பாக போகும். ஏன்னா இது நாங்க கண்ட உண்மை. ஏன்னா நான் 2009க்கு பிறகு பேங்கே போனதே கிடையாது. இப்போ வரைக்கும் பேங்க் போக மாட்டேன். பணம் பிரச்சனை தான் ஆளுகள் எடுத்துட்டு வந்துருவாங்க, டிரைவர்கள் எடுத்துட்டு வந்துருவாங்க. எனக்கு அது பெருமைக்காகலாம் சொல்லலை. அந்த அளவுக்கு ஒரு வறுமையில் கஷ்டப்பட்டதுனாலதான் இதை சொல்றேனே தவிர இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையெல்லாம் வராது. நம்ம வாழ்க்கையில் சில தியாகங்களை பண்ணணும் என்று சொன்னால்தான், சில தியாகங்களை நீங்கள் பண்ண 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 பஞ்சபூதம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். பஞ்சபூதம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த பஞ்சபூதம் பார்த்து கொண்டு இருக்க என்ன சொல்லலாம், உங்கள் மேல் ஒரு கனிவு வரும். உங்கள் மேல் என்ன சொல்றான்னா ஒரு பற்று வரும், ஒரு பாசம் வரும். பஞ்சபூதத்திற்கு எப்பயுமே விழிப்புணர்வும் நம்மளுடைய செயல்களில் என்ன சொன்னா ஒரு நட்புறவோடு இருக்கணும். ஒரு கோவப்பட்டு என்ன சொன்னா நீங்க திட்டுனீங்கனாலும் கூட அந்த பஞ்சபூதம் கேட்கும். இவன் ஏன் கோவப்படுறான், எதுக்காக கோவப்படுறான், அவன் கோவத்தில் நியாயம் இருந்தது என்று சொன்னால் பஞ்சபூதம் உதவி செய்யும். சில பேர் நேரங்களில் நம்மளாம் கொஞ்சம் கத்தி பேசும்போது எங்க வீட்டுல கேட்பாப்புல, எதுக்கு இவ்வளவு பெருசா சத்தம் போடுறீங்க அப்படின்ட்டு.
நீ கேட்கல, யார் கேட்கலைனாலும் பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கு ஒரு ரெமெடி உண்டு, அதற்கு ஒரு தீர்வு உண்டு. இந்த பிரபஞ்சம் தீர்த்து கொடுக்கும். அதனாலதான் சொல்றோம். அதாவது என்ன சொல்றான்னா ரொம்ப யாராவது நம்மளை கொடுமைப்படுத்தினாங்களா, நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாது. மேல இருக்கிறவன் பார்த்துக்கிடுவோம், நீ பார்த்துக்கையா, நாங்க என்னையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டிங் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான சக்தி உடையது. பொறுமை பயங்கரமான சக்தி உடையது. எதிர்பார்ப்பு இல்லாமை பயங்கரமான சக்தி உடையது. நீ ஒன்றை விரட்டாதே, அது உன்னை விரட்டும். எதையும் பின்னாடி ஓடாதே, அது உன்னை நாடி வரும். எல்லாத்துக்கும் இதுதான் சக்தி. நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம், எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்த்தல் என்பதை விட உன்னுடைய கோரிக்கையை இறை சக்தியிடம், பிரபஞ்சத்திடம் வைத்து விடு. அது உனக்கு கண்டிப்பாக நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப பணம் சிறப்பாக வர உங்களுக்கு முடிந்தவரை என்ன சொன்னா, பகல் குளிகை காலத்தை அல்லது இரவு குளிகை காலத்தை உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளில் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற நபராக வருவீர்கள். இது பஞ்சபூதத்தின் ரகசியம். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.